நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பயப்படாதேங்கிற ஜீவ வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 50வது அதிகாரம் வசனம் 19. ஜெனசிஸ் சாப்டர் 50 verse 19. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா. இந்த வசனத்தின் மூலமா நாம யாருக்கு பயப்படணுங்கிற தெளிவு நமக்கு உண்டாகுது இல்லையா? நாம பயப்பட வேண்டிய ஒருத்தர் தேவன் மாத்திரமே. மனிதர்களுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும்னு நமக்கு வேதம் தெளிவா சொல்லுது. அந்தபடியாக நமக்குள்ளார ஒரு பயம் இருக்கணும்னா அது தேவன் நிமித்தம் வருகிற பயபக்தியா மாத்திரமே இருக்கணும். இந்த இடத்துல யோசேப்பு எதனால யாரிடத்துல இப்படி சொல்றாருங்கிறத முதலாவதாக பார்க்கலாம். யோசேப்பினுடைய தகப்பனாகிய இஸ்ரவேல் மரித்த பிற்பாடு அவரும் அவருடைய சகோதரர் அனைவரும் சேர்ந்து அவருடைய தகப்பனாரை அடக்கம் பண்ணிட்டு மறுபடியும் எகிப்துக்கு திரும்புறாங்க. அப்படி திரும்பி வந்த பிற்பாடு யோசேப்பினுடைய சகோதரர்கள் தங்களுடைய தகப்பன் மறுத்ததற்கு பிற்பாடு தங்களுடைய சகோதரனாகி யோசேப்பு அவங்க எல்லாரும் செய்த துரோகத்தின் நிமித்தம் அவங்களுக்கு சரிக்கு சரி கட்டுவாரோங்கிறது பயந்து அவரிடத்துல ஆள் அனுப்பி நாங்கள் எல்லாரும் செஞ்ச துரோகத்தையும் பாதகத்தையும் எங்களுக்கு மன்னிக்கணும்னு தகப்பன் மறிக்கும் முன்னாடி உங்களுக்கு சொல்ல சொன்னார்னு சொல்லி ஆகையால் நீங்க எங்களை மன்னிக்கணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படியாக சொல்லி யோசேப்புடைய சகோதரர்கள் அவரை தாழ விழுந்து பணிந்து கொண்டு இதோ நாங்க உங்க அடிமைகள்னு சொல்லி யோசேப்பு இடத்துல சொல்றாங்க. அப்படியாக சொல்லப்பட்ட வார்த்தைக்கே யோசேப்பு பயப்படாதிருங்கள், நான் தேவனான்னு கேட்கிறாரு. யோசேப்புடைய சகோதரர்கள் பயந்ததுல தப்பில்லை. ஏன்னா அவங்க செய்தது துரோகம். தன்னுடைய சொந்த சகோதரனை அடிமையாக விற்று போட்டு அவன் இறந்து போய்விட்டான்னு சொல்லி தன்னுடைய தகப்படத்துல சொல்லி அநேக பொல்லாப்ப செய்திருக்கிறாங்க. இப்படியாக அவங்க செய்தது நிமித்தம் யோசேப்புக்கு அவங்க மேல கோபம் வரலாம். ஆனா யோசேப்போ தேவனுடைய திட்டத்தை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறாரு. அதை நாம பார்த்த பிரதான வசனத்திற்கு அடுத்தபடியாக கொடுத்திருக்கிற 20வது வசனத்துல பார்க்கும்போது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த வார்த்தைகள் மூலமாக யோசேப்புக்கு தேவனுடைய திட்டத்தை பத்தின தெளிவு இருக்குங்கிறது நமக்கு புரியுது. இந்த இடத்துல வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்குன்னு சொல்லப்பட்டதை ஏற்கனவே தன்னுடைய சகோதரத்துல ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லியிருக்காரு. ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார்னு சொல்லி அந்த பகுதிகளில் யோசேப்பு சொல்றது நம்மளால பார்க்க முடியுது. அப்படியாக நமக்கு மற்றவர்கள் தீமை செய்தாலும் தேவன் அதை அனுமதிக்கிறார்னா அதை நமக்கு நன்மையாகவே மாற பண்ணுவாருங்கிறத யோசேப்பு புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் தெளிவா சொல்லுது இல்லையா? அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அந்த சத்தியத்தின்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிற யோசேப்புக்கு தேவன் சகலத்தையும் நன்மையாக மாற பண்ணதோடு அல்லாமல் அவருடைய குடும்பத்தாருக்கும் பஞ்ச காலத்துல ஜீவ ரட்சணை செய்யும்படியாக தேவன் நன்மையான இவுகளையே செஞ்சிருக்கிறாரு. இந்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக மனிதர்கள் என்ன செய்தாலும் நாம பயப்பட வேணாம். அவங்க தேவன் இல்ல. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். அவங்களுக்கு பயப்படாம நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு பயந்து அவருக்கு உண்மையாக வாழ்ந்தோமே ஆனால் நமக்கு நடக்கிற எல்லாவற்றையும் தேவன் நன்மையாகவே மாற பண்ணுவாரு. இந்த இடத்துல யோசேப்பு தான் தேவன் இல்ல, அதனால தன்னை கண்டு பயப்பட வேணாங்கிறத சொன்னாரு. அதே போலதான் மனுஷர்கள் நமக்கு தீமை செய்த போது நமக்கு தேவன் அதை நன்மையாக மாற்றினதற்கு பிற்பாடு நம்மை கண்டு பயப்படுகிறவர்களுக்கு இந்த வார்த்தையை நாம சொல்லலாம். நம்மை பார்த்து பயப்பட நாம தேவன் கிடையாது. நாம உண்மையா இருக்க வேண்டியது, நாம பயபக்தியா இருக்க வேண்டியது தேவனுக்கு மாத்திரமேங்கிறத நாம தெளிவுபடுத்தணும். அந்தபடியாக நம்முடைய பயமானது நம்முடைய சூழ்நிலை நிமித்தமோ இல்ல நாம பார்க்கிற மனிதர்கள் நிமித்தமோ இல்ல வியாதியோ வியாகுலமோ எது நிமித்தமோ இருக்கக்கூடாது. நம்முடைய பயமானது தேவனை பற்றினதாக இருக்கணும். தேவனுக்கு உண்மையாக நடக்காம அவருக்கு துரோகம் செய்கிறோம்னா அதை எண்ணி நாம பயப்படணும். ஏன்னா நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு விரோதமாக நாம செய்வது எல்லாமே பாவமாகவே இருக்கும். அதுவே நம்மை தேவனை விட்டு தூரம் பிரிக்கிறதாக இருக்கும். நாம அந்தபடியாக நடந்து கொள்ளாம தேவனுக்கு உண்மையா இருந்து அவருக்கு மாத்திரமே பயப்படணும். அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நாம பயப்பட வேண்டியது தேவனுக்கு மாத்திரமே என்று அறிந்து கொண்டு அவரிடத்துல பயபக்தியா இருப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே,
உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, மனுஷர்கள் எங்களுக்கு என்ன பாதகம் செய்தாலும் தேவரீர் எங்களுக்கு அனுமதிக்காம அது எங்களுடைய வாழ்க்கையில வராதுங்கிறத அறிந்து கொண்டு நாங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் இருந்து பயப்படுகிறதற்கு அவர்கள் தேவன் அல்லங்கிறத புரிந்து கொள்ளணுங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக மனிதர்கள் நிமித்தமாக நாங்கள் ஒரு பாதகமான சூழ்நிலையை கடந்து வரும்போதும் அதில் உண்மையே பற்றி கொண்டு உமக்கு உண்மையா இருந்த நாங்கள் தினமனதோடு காத்திருக்கணும் தகப்பனே. அந்தபடியாக இருக்கும்போது தேவரீர் தாமே அதை நன்மைக்கு ஏதுவாக வாய்க்க பண்ணுவீங்கிறத எங்களுக்கு தெளிவாக புரிய வைத்த தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியே மனிதர்கள் எங்களை கண்டு பயப்படும் போதும் பயப்படுகிறதற்கு நாங்கள் தேவன் அல்லங்கிறத அவர்களுக்கும் தெளிவுபடுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நீங்கள் நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன்.